அனைவருக்கும் காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக குடும்ப அமைதி என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நாள் பிப்ரவரி 24ஆம் நாள் 2025ஆம் வருடம். நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு பேறு அடைதல், இறைநிலை உணர்தல். நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையை மகரிஷி வழியில, மனவளக்கலையில ஒவ்வொருத்தரும் இந்த நோக்கத்தோட தான் இருக்கும். அதுக்கு இந்த குடும்ப அமைதி அப்படின்றது ரொம்ப இன்றியமையாதது. குடும்ப வாழ்க்கையும் இன்றியமையாதது. இந்த குடும்ப அமைதியை நாம கிடைக்கிறதுக்கு மகரிஷி நிறைய வழிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த வழிகளை பின்பற்றி நம்ம அந்த குடும்பத்துல அமைதியையும், அதுக்கு அடுத்தது வாழ்வின் நோக்கமாகிய நம்ம வீடு பேர் அடைதலையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அனுபவம் இருக்கும். நம்ம மனவளக்கலைக்கு முந்தைய வாழ்க்கை, மனவளக்கலைக்கு பிந்தைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியோட பயிற்சிகள் அனைத்துமே பின்பற்றக்கூடியவர்கள் மன அலைச்சூழலை குறைச்சியே எப்பவுமே பழகியிருக்கும். அந்த பழக்கத்தினால நாம் குடும்பத்தில் எந்த பிணக்குகளும் வராமல் பார்த்துப்போம். ஏன்னா மன அலைச்சல் குறைவாக இருக்க இருக்க பழக பழக நம்ம வீட்டில் ஒரு அன்பும் கருணையும் நமக்கு இயல்பாகிடும். அந்த அன்பும் கருணையும் இயல்பாக ஆக நம்ம மற்றவங்க மேலே குறைய பார்க்குறதோ இல்லை மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறதோ குறைஞ்சிரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இல்லாமையே கூட போகும். அந்த ஒரு சூழலில் இந்த குடும்ப அமைதியை பாதுகாக்கிறது, குடும்ப அமைதியை நிலைநிறுத்துறது அப்படின்றது மனவளக்கலை படித்த பயிற்சி செய்கின்ற அன்பர்களுக்கு மிகவும் எளிதானது. அந்த வகையில் மகரிஷி ஒரு முக்கியமான ஒரு 8 வழிகளை கொடுத்துருக்குறாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் எந்த பிணக்குகளும் வராமல் அவங்க குடும்ப வாழ்க்கையை அமைதியோட எப்படி கொண்டு போகணும், அவங்களுடைய அந்த நட்புறவு அப்படின்ற ஒரு கோட்டை சுவரை எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 8 வழியை கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் வழி, ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது. அதே மாதிரி நியாயமான வழியில் பொருளை ஈற்றுறது. சிக்கனமாகவும், 3வது வழி சிக்கனமாகவும், அதே சமயம் மற்றவங்களுக்கு எந்த பழியும், நமக்கு மற்றவங்க மூலமாக எந்த பழியும் வராத அளவுக்கு அந்த பொருளை செலவு செய்யறது. அதே மாதிரி உயிரை விட மேலான கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக்கிறது. அதே மாதிரி பெற்றோரை கவனிக்கிறது, குழந்தைகளை கவனிக்கிறது, அவங்கள பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் விருந்தோம்பலை நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ இந்த 3 விஷயங்கள்லையும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த சமுதாயம், சந்தர்ப்பம், அதுக்கப்புறமா கவனிச்சுக்கிறது. இந்த 3 விஷயங்களால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களோட காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை சகிச்சுக்கணும். சகித்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், தியாகம், இதெல்லாமே மனவளக்கலை அன்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இயல்பாகி விடும். இது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் தவறான போக்கில் நடந்துக்கிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அன்போடையும், மற்றவங்க அன்போடையும், அதே மாதிரி அளவான ஒரு கண்டிப்பையும் பிரயோகித்து அந்த தவறான போக்கில் இருந்தால் அவங்கள விடுவிச்சிடணும். கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ளே வரவே வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த 8 வழிகளை பின்பற்றி நம்ம குடும்ப அமைதியை கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு கணவன் மனைவியோடைய கடமையாகும். அந்த அளவில் நாம் சமுதாய அமைதிக்கு வித்திடுறோம். சமுதாய அமைதி உலக அமைதி, அதுக்கு கொண்டு செல்றோம். அந்த அளவில் நம்மளோட கடமையானது குடும்ப அமைதியை எந்த அளவுக்கு முழு முயற்சியோட நம்ம கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு மகரிஷிக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி உணர்வு, அவர் கற்றுக் கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் நாம் செஞ்சு குடும்ப அமைதியை கொண்டு வர்றது அப்படின்றது நம்மளோட நன்றி உணர்வை வெளிக்காட்டுற ஒரு தத்துவம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.